சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பிலக்களிக்கவா அக்களிக்கவா அன்பிலக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்கச் செய்யவா உதிக்கச் செய்யவா அமைதி உதிக்கச் செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கி அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரத்தை ஏசப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னாலும் அவரோட கிருபையினாலும் நம்ம அருமையாக தொடங்கியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அவருடைய உடனிருப்பு நம்மளோட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு சோர்வும் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது குட்டீஸ். இன்றைக்குள்ள பாடலே அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடல். அப்படி தானே? அவர் தான் நம்ம லைஃப்க்கு நம்மளோட ஒவ்வொரு செயல்களுக்கும் தேவையான ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கார். சக்தினா என்னது? ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தாக அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்படி அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப அச்சமின்றி பயமின்றி சோர்வுகளை கண்டாலும் கூட அந்த சோர்வுகளை கடந்து வர்றதுக்கான பலனை அவர் நமக்கு கொடுத்துட்ருக்காரு. ஒவ்வொரு நாளும் அந்த பலனோடு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ இந்த நாளில் நமக்கு என்ன வசனம் கொடுக்க போகிறாங்க? கண்டிப்பாக இந்த வசனத்தை நம்ம கேட்கும் போதே நமக்கு புரிஞ்சிடும். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம எந்த விதத்தில் பார்க்குறோம், அந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக அது நமக்கு சந்தோஷத்தின் முடிவாக அமையும் அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். திருப்பாடல் 105:3 அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. திருப்பாடல் 105:3 அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஸோ இந்த வசனத்துக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லா நேரங்கள்லையும் நம்ம ஆண்டவரோட பெயரை ஏசப்பாவோட பெயரை மாற்றிப்படுத்திட்டு இருக்கோமா, புகழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது குட்டீஸ். நமக்கு நினச்சது நடக்கும்போது, இல்லை நமக்கு எதிர்பாராமல் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இருதயம் மகிழ்ச்சியால் அவரை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுறதுக்கு நமக்கு மனசு வருது. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஒரு சோர்வின் வேலையில் கூட நம்மளால் ஏசப்பாவை புகழ்ந்து அவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்லி அந்த சூழ்நிலையை கடந்து வர முடியுமா அப்படின்னா பலரால் முடியும், பலரால் முடியாது. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் பின்னாடியும் நான் ஒரு அற்புதமான ஒரு நிறைவான காரணங்களை வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீ எப்போ அக்செப்ட் பண்ணிக்குவ அப்படின்னா, நீ என் மேலே உண்மையாக நம்பிக்கை வச்சுருக்கும் போது, ஆழமாக நம்பிக்கை வச்சிருக்கும் போது மட்டும்தான் எனக்கு என்ன நேர்ந்தாலும் அதன் பின்னாடி ஏசப்பா ஒரு நிறைவை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள வரும். அப்போது அந்த நம்பிக்கை உன்னிடத்துல ஏன் இல்லாமல் போச்சு? நீ ஏன் உனக்கு பிரச்சனைகள் வரும்போதும் சோர்வுகள் வரும்போதும் சோர்ந்து போயிடுற, என்னை அந்த இடத்துல நீ தேடக்கூட மாட்டேங்கிறன்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். நம்ம பண்ணுறது தான் இது. நம்ம பண்ணாத விஷயத்தை ஏசப்பா நம்ம இடத்துல சொல்லலை. கண்டிப்பாக
ஒரு சந்தோஷத்தின் வேலையில் அவரை நம்ம ஆர்ப்பரித்து பாடுற வண்ணம் நம்ம ஒரு சோர்வின் வேலையில் கூட அவர் இது எனக்காக வைத்திருக்கார் அப்படின்னா இதை கடந்து வர்றதுக்கும் இதன் பின்னாடி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் எனக்கு பலன் கொடுப்பாருன்னு நம்ம எப்போ அதை நம்பிக்கையாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட இதயம் அக்களிப்பதாகனா மகிழ்ந்திருப்பதாகன்னு சொல்லியிருக்காங்க குட்டீஸ். கண்டிப்பாக நம்மளோட இருதயம் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா எல்லா நேரங்கள்லையும் அவர் எனக்காக இருக்கிறாரு. என் லைஃபோட பேஸ்மெண்ட் அவர் தான். என்னை ஒரு நாளும் அவர் வறண்ட நிலமாக ஆக்க போகிறது கிடையாது. என்னைய பழுகி பெருகி செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விளைச்சலின் நிலமாக தான் அவர் வச்சுருக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம நம்பி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட இருதயம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு நிறைவான வாழ்விற்குரியதாக இருக்குமா குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நம்ம லைஃபுக்கு தேவையான சக்தியும் ஜீவனுமா அவர் இருக்கார். அவர் இந்த உலகத்தில் நம்ம சர்வை பண்ணுறதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாதபடிக்கு நம்ம ஆன்ம நேசராக இருந்து நம்மளை வழி நடத்திட்டுருக்காரு ஒவ்வொரு நொடி பொழுதுமே கூட. அப்படி இருக்கும்போது அவருடைய நாமம் நம்மளுடைய நாவினால் எல்லா சூழ்நிலைகளையும் மகிமைப்படணும். அப்படி நம்ம மகிமைப்படுத்துறதுக்கு நம்மளிடத்துல ஆழ்ந்த நம்பிக்கையும் விசுவாசமும் வேணும். இதெல்லாம் இருந்துட்டாலே சூழ்நிலை என்னங்க சூழ்நிலை அதை கடந்து வர வைக்கிறதுக்கு நம்ம கூட அவர் இருக்கிறாருங்கிற ஒரு பலனோட நம்மளோட இருதயம் எப்போதும் சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு பூரிப்படைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறத இந்த நாளில் புரிஞ்சுக்குவோம். இந்த நாள் மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுவதுமாக அவரோட கரங்களில் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம அடியெடுத்து வைப்போம். கண்டிப்பாக நமக்கு ஒரு அற்புதத்தின் வாரமாக இந்த வாரத்தை ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மநேசராக நீங்கள் இருக்கீங்க டாடி. எங்களுக்கு வழிகாட்டுகிற தகப்பனாக நீங்கள் இருக்கீங்க டாடி. உங்களுடைய கரங்களில் இந்த வாரத்தை ஒப்பு கொடுக்குறோம், இந்த நாளை ஒப்பு கொடுக்குறோம், இந்த நொடி பொழுதை ஒப்பு கொடுக்குறோம். இதை கேட்டுட்ருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். தகப்பனே, நீரே அவங்களோட இல்லங்களில் தலைவராக இருந்து அவங்க நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்களோட வழிகாட்டுதலையும் கொடுக்கும்படியாக உங்களிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனில் தகப்பனே. ஆமென்.